பணியாற்றி 24-25ஆம் ஆண்டு சிலை தடுப்பு பிரிவிலும் பணியாற்றி இன்று ஓய்வின்றி நமது கொடைக்கானலில் சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய நமது காவல் துணை கண்காணிப்பாளர் அம்மா அவர்களை சைபர் கிரைம் குறித்தும் பெண்களுக்கான பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்தும் உரையாற்ற வந்திருக்கிறார். அவரை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ரோக்ராம் கூப்பிட்டுருக்காங்க. ஜீவா வந்து நேற்று வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஜீவாக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் உமன் கமிஷன் சேர்பர்சன் மேடமுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி இது நம்ம ஃபர்ஸ்ட் உமன் சிவில் ஜட்ஜ் ஃப்ரம் பழங்குடியினர் கம்யூனிட்டியிலேருந்து வந்துருக்காங்க. அவங்க இப்போ நிறைய ஸ்பீச் கொடுத்தாங்க. அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ மேடம் சொன்ன மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக நடக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம்னு அவங்க சொல்லி அவங்களே கொண்டு வரணும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து போலீஸ் சைட்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு உமன் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல வந்து பயப்படாமல் இருக்கணும். முதல்ல முன்னாடி வந்து பேசணும். அதுதான் உங்களுக்கு வந்து முதல்ல ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் சட்டம், அதில் சட்டமெல்லாம் வந்து இருக்கு. பட் அந்த அளவுக்கு நமக்கு நுணுக்கமாக அது போக தான் தெரியும். நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதல்ல பேச வரணும். ஸ்டேஷனுக்கு வரணும், அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரணும். நிறைய விஷயம் பேசாமல் இருந்தனாலே நிறைய இந்த கேஸ் வந்து தெரியாமல் போயிருக்கு, நிறைய ரிப்போர்ட் ஆகாமே போயிருக்குன்னு சொல்லி நிறைய புள்ளி விவரங்களும் சொல்லியிருக்கு. முதல்ல பேச வரணும் வெளியில் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி யாருக்கிட்ட பேசணும்னா உங்கள் காலேஜில் படிச்சிங்கன்னா உங்கள் ப்ரொஃபஸர் லெக்சரர் யார் பிடிக்குமோ அவங்ககிட்ட வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் அது உங்களோட சொல்யூஷன் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் வந்து இப்போ சைபர் கிரைம் ரிலேட்டட் நிறைய வந்து இஷ்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் ரொம்ப கூடும். எனி எலக்ட்ரானிக் மீடியா யூஸ் பண்ணாலுமே அந்த சைபர் கிரைம் இப்போதைக்கு. ஸோ இப்போ சைபர் கிரைம் வந்து நிறைய ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். அது இன்னுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, அதாவது போலீஸ் சைடு சைபர் கிரைம் ஏஜென்சிஸே நிறைய டூல்ஸ் வேணும் இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் அது ஆனால் ப்ரிவென்ஷன் பெட்டர் தான். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் எனிவே எப்போவுமே. ஸோ அதுக்கு வந்து முதல்ல வந்து அவேர்னஸ் ஆகணும். இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் ஏதாவது அப்லோட் பண்ணலாமா, அதை அப்லோட் பண்ணலாமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதாவது கிரைம் உங்களுக்கு ஏதாவது ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் இப்போ நியூஸில் கேட்டிருக்கீங்க. பட் அவங்களுக்கு முழுசாக தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி ஏதோ நடக்குது தெரிய வந்தாலே நீங்கள் பயப்படாமல் பயப்படாமல் இந்த ஹெல்ப்லைன் இருக்குல்ல, 100 கால்ஸ் இருக்கு, 100 போலீஸ் காவல் உதவியன், அதே மாதிரி ஏதாவது போக்ஸ்கோ குழந்தைகளுக்குன்னா 1908 அந்த மாதிரி நம்பர் இருக்கு. அது மாதிரி சைபர் கிரைமுக்கு 1930 இருக்கு. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அதான் ஹெல்ப்லைன் 1930 சைபர் கிரைமுக்கு. அதை நீங்கள் பயப்படாமல் கால் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, cybercrime.gov.in. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி ஈஸியாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல எளிமையான வழிகள் அந்த வெப்சைட்டில் இருக்குது. அது மாதிரி 1930 அட்டன் பண்ணணும். 24/7 வந்து கால் அட்டன் பண்ணுவாங்க சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸில். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஓகே, இப்போ ஏதாவது பிரச்சனை சைபர் கிரைம் நடந்துச்சுன்னா என்ன நம்பர் கால் பண்ணுவீங்க? இது ரொம்ப முக்கியமானது. 100 மாதிரி இது இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த நம்பர். இந்த ஹெல்ப்லைன் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதான் லாஸ்ட்டாக இவ்வளோ தான். நீங்கள் வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். பயப்படாமல் பேசணும். எதனா பிரச்சனை இருந்தாலும் வெளியே வந்து சொல்லணும். பேசிக்கான வழி என்ன இருக்கு, 1930 100 இந்த மாதிரி நீங்கள் காலேஜ்ல இருந்து நாங்கள் மட்டும் இல்லை, காலேஜ்ல இருந்து தினம் சொல்லுவாங்க, அதாவது மீட்டிங் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை உள்ளே ஏற்றிட்டு ஏதாவது பிரச்சனை அதை யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி மேடம் சிவில் ஜட்ஜ் மேடம் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நீங்கள் வந்து எஜுகேஷன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பெருசாக உங்களுக்கு எதுவும் வேற ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் இல்லை. ஸோ எஜுகேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தீங்கனாலே உங்களுக்கு அவங்க சொன்ன நாளைக்கு வேற ஒரு காலேஜ் மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ரெஸ்பான்சிபிள் நல்லா படிங்க, நல்லா வேல்யூ கொடுங்க. தேங்க்யூ மேடம். சரி, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ஜீவாக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இப்போ